5 பேர் நம்ம போட்டிருக்கோம். பண்டிகைக்கால வந்து ஒரு பூத்துக்குள்ள கவரை அப்படியே அந்த 5 பேர் வச்சு கூட்டணி ஆளை வச்சு தலைமையிலிருந்து ஒரு 6 வாரங்கள்லாம் அவங்க வச்சு பிஜேபிக்காரன் கண்டிப்பா கூட்டிக்கணும். அவங்கள வந்து அவங்கள அவாய்ட் பண்ணணும். அவங்க வீட்டெல்லாம் காமிப்பாங்க. 5 பேர் கூட கூட்டிக்கணும். 5 பேர் ஒட்டிச்சாலை தந்திருக்காரு. 5 பேரை அந்த 5 பேர்ல ஒருத்தர் 2 பேர் வெளியே போயிருந்தா கூட பிஜேபி அவங்களே வச்சுக்கணும். தலைமையில இருந்து ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க. 5 பேரு பிஜேபி 5 பேரு பிஜேபியில 1 வந்துருக்கு ஒரு 6 இவ்வளவு பேர் வச்சுதான் வீட்டை காமிக்கும் போது ஒவ்வொரு வீடா கொடுக்கணும். டிக்கெட் எடுத்து அவரு சொன்ன செயலாளர் கையில இருக்கணும். அல்ல அங்க தானே வந்திருக்காங்களா அவங்க கையில வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கீங்க. கீழே அவனுக்கு கொடுக்கண்டா இவனுக்கு கொடுக்கண்டா அப்படின்னு நினைச்சிடறாங்க. நமக்கு வெறுப்பு அவருக்கு கட்சி ஓட்டு போனா கொடுத்து நீ பேச உள்ளூர்ல எல்லாத்துக்கும் பல பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு இந்த பேருக்கு கொடுக்க 5 ஓட்டு இந்த பேருக்கு 5 கிடைக்கையா எந்தெல்லாம் விட்டுறாங்க. அதான் சொல்ல பரந்த மனப்பான்மை 5 நாளைக்கு இருக்கணும். அதனால அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க கடைசியா கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டிஎம்கே காரங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க உள்ளூர்ல உங்களுக்கு தெரியும். அதே சூரியன் சின்னத்துல உள்ளவங்க கண்டிப்பா போட மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படின்னா 5 ஓட்டு 10 ஓட்டு எல்லாத்தையும் பேசணும். ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க. தலைவர்களா இருந்தவங்க எல்லாருமே பொறுப்பு எடுத்து பஞ்சாயத்துல கரெக்டா ஆளுங்கட்சி வரப்போது ஜெயிச்ச பிறகு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலருக்கு நீங்க கரெக்டா போய் கொடுத்தாதான் அந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்து உள்கட்சிலாம் கிடைக்குங்களா உள்ளாட்சிலையும். அதனால அந்த ஓட்டுல தக்க வைக்கணும்னா நம்ம அந்தந்த ஒன்றிய கவுன்சிலர் நிக்கணும்னு நினைக்கிறவங்க, மாவட்ட கவுன்சிலர் நிக்கணும், கூட்டுறவு இளைஞர் நிக்கிறவங்க வாக்குகளை வாங்கணும்னா அந்த வீட்டுல கொடுத்து அந்த ஓட்டுகளை நம்ம அதிகப்படுத்தி வாங்கினாதான் நம்ம தக்க வைக்க முடியும். சூரியன்காரன் அப்படிதான் செய்வாங்க. உதய சூரியன் இது நம்ம ஓட்டு வெளியே விட்டு கூடாது அந்த வீடு பார்த்து கொடுப்பாங்க. அதனால அந்த இதை கரெக்டா நீங்க செஞ்சிருங்க. நீங்க சொல்றேன் தலைமையில இருந்து வர பணத்தை கை வச்சாச்சுன்னா அது வந்து அந்த உண்டியில இருந்து என்ன சொல்லுவாங்கல்ல அதை நான் அந்த வார்த்தையை சொல்லல. அது அசிங்கம், மிகவும் கேவலமான சம்பவம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. இதுல என்ன நடந்திருக்கு. நம்மளே நம்ம கட்சியை அழிக்க மாதிரியும் நம்ம வெற்றியை கெடுக்க மாதிரியும் நம்ம நடந்துருக்கீங்க. எல்லா பக்கத்திலும் பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லிருக்காரு. அவர் முதலமைச்சர் அவர்களும் நமக்கு ஜெயிக்கணும். அடுத்த 5 வருஷம். ஏன்னா இது ஒரே நாள் ஆபத்து அடையக்கூடாது. இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு நடக்கணுங்களா. ஒரே இன்னைக்கு கட்சி காலத்துல வச்சாச்சுன்னா 10 ஓட்டு போச்சு. உதாரணத்துக்கு 10,000 வச்சுக்கிட்டோம். யாரும் கொடுக்காதுன்னா 10 ஓட்டு போச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த தவறை செஞ்சா அப்ப தொகுதி போல இவ்வளவு ஓட்டு பாதிக்கும். 50 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. 50 ஓட்டு 43 ஓட்டு 50 ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்ப நீ யோசிங்க வெற்றி வாய்ப்பு எப்படி எல்லாம் ஒவ்வொரு பாத்துங்க. அப்ப நம்ம வந்து 1 ஓட்டு தானே 2 ஓட்டு தானே 5 ஓட்டு யார் பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளை கெடுக்கணும் அர்த்தம். அது வந்து ஒரு நாள் நன்மை தான். அது பிறகு ஜெயிச்சு ஆளுங்க செஞ்சா எத்தனை நன்மை செய்யலாம். ஆமா, அதனால நீங்க வந்து அதை மனசுல வச்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்காம ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில ஞாயிற்றுக்கிழமை பண்ணி வச்சிருக்கோம். அதனால அன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருக்க. நீங்க பொன்னிச்செயலாளர் 5 பேர் தந்திருக்காரு. அது போக பாரதிய ஜனதா ஒரு லிஸ்ட் தந்திருக்கு. அது போக தலைமையில இருந்து ஒருத்தர் 5-6 பேர் நின்று கொடுங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து அது வந்து அதெல்லாம் பேசி அந்த மாதிரி வார்த்தை பிடிக்கிட்டு போயிட்டு 5 பேருக்கு எதுக்கு 5 பேர் கொஞ்சம் கொடுக்காம வந்தாலும் மரியாதை 5 பேர் எதுக்கு இருக்குன்னா பிரிச்சு வைக்கிறது தான். ரூபா கூட ஓட்டு போட ஒரு வாட்டி அது நடந்துட்டு பாத்தீங்களா. போன வாட்டி வக்கீல வச்சு கரெக்டா செஞ்சுட்டாருல அதே எண்ணத்துல அவர் இருக்காரு. அதனால நீங்க அவர் என்ன அதெல்லாம் இருக்கு அவங்க கொடுக்க என்ன பண்ணிட்டு போறாங்க. நம்ம வந்து கரெக்டா கொண்டு சேருங்க. ஏடிஎம் ஓட்டு, பாரதிய ஜனதா ஓட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு இவ்வளவு பண்ணுங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல அன்னைக்கு யாராட்டும் ஒருத்தர் நான் அன்னைக்கு அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் என் ஓட்டு போடணும்னு சொன்னா கூட உங்களோட ரூபா கூட கொடுத்துட்டு ஒண்டிச்சாட்டு சொல்லுங்க. ஏன்டாலும் சொல்லுங்க. ஓட்டை வந்து
அதனால உனக்கு கிடையாது அன்னைக்கே இல்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா வாழ்க்கை நின்னாம்னா நான் வெளியூர் போயிட்டேன் அப்படி நின்னாம்னா பூத்துல இருக்க கலைச்சிருவான் 25,000 ஒரு 25,000 பூத்துக்கு கொடுக்க ஐடியா வச்சிருக்கோம். அதுல இருந்தா கூட நான் கொடுத்துட்டு ஏன்னா 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி முறையா இருந்ததுன்னா அதை என்கிட்ட சொல்லி சொல்லி வாங்கிக்கிங்க. ஒரு ஓட்டை வீணாக உனக்கு இல்லப்பா முடிஞ்சு போச்சுப்பா இவ்வளவுதான் தந்தாங்க அதெல்லாம் இல்ல ஏதாட்டும் வகையில வாக்குகளை வாங்கணும். அதே மனைவியில் வைத்து செயல்படுங்க. ஒரு பேச்சாளருக்கு நம்ம அன்னைக்கு கொடுத்தோம் நீ ஒரு 3,000 கொடுத்தோம் எது கொடுத்தேன்னா சரி எல்லாம் வேலை பாக்கீங்க அந்த அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் ஒரு 3,000 கொடுத்துருமா. என்ன ஒன்றை கொடுத்து கொடுத்துட்டேன் 2 நம்பர் மட்டும்